ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட சிஇஓ பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒயின் ஒரு ஃபிட்டான ட்ரெஸ் போட்டு மேக்கப்லாம் பண்ணி ஆஃபீஸ் கிளம்பி வந்திருப்பா. அந்த ட்ரெஸ் அவள் நீஸ்க்கு மேலே வரதான் இருந்திருக்கும். ஒயின் ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போதே அங்கே இருக்க எல்லோரும் ஒயினே பார்த்துட்டு இருந்தாங்க. ஒயின் ரொம்ப கூலாக நடந்து போய் அவள் இடத்துல உட்காந்தா. ஒயின், இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இல்லை, நேற்று தான் வாங்கினி. அப்போ ஒரு பையனும் ஒயின்கிட்ட வந்து, ஆமாம் ஒயின், இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்குது, இந்த மாதிரியே ட்ரெஸ் பண்ணு, நீ செம்ம ஸ்ட்ரக்சராக அழகாக இருக்க. தேங்க்யூ. ஒயினுக்கு அதை கேட்கக்கூட மாதிரி கூச்சமாக இருந்துச்சு. அவள் பக்கத்தில் இருக்க ஒரு லேடி ஸ்டாஃப் கிட்ட, இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்குது, அசிங்கமாலாம் இல்லைல்ல, அதாவது நீட்டாக இருக்குல்ல, வல்கராலாம் இல்லைல்ல, ரொம்பவே நல்லா இருக்குது. மேபி நீ குண்டாக இருந்தால் உனக்கு அசிங்கமாக தெரிஞ்சிருக்கும், நீ குட்டியாக தானே இருக்க, உனக்கு அழகாக இருக்குது. ஓகே. அப்போது ஜேகே அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாங்க. ஸ்டாஃப்ஸ்லாம் ஏஞ்சி நின்று குட் மார்னிங் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒயினும் ஏஞ்சி நின்றுட்டு இருந்தா. ஜேகே ஒயினை பார்த்தான். அவனுக்கு ஒயினை பார்க்கும்போது அவ்வளோ இரிட்டேட்டிங்காக எரிச்சலாக இருந்துச்சு. இவளை என்ன சார் நினச்சேன், இவளும் எல்லா பொண்ணுங்க மாதிரி தான் போல். ஆஃபீஸ்க்கு வந்த 2 நாள் மட்டும் ஃபுல்லாக மூடிட்டு வந்தான். எவனும் கரெக்ட் பண்ணுறதுக்கு இப்படி வந்திருக்காளோ. இதெல்லாம் ஏன் ஆஃபீஸ்லேயே நடக்கணும். ஜேகே ரொம்ப கோவமாக கேபினில் போய் உட்காந்துட்டு இருந்தான். ஒயின், இந்த ஃபைலை போய் சார் கிட்டே கொடுத்துட்டு வா. அக்கா, நான் போகலக்கா, நீங்கள் யாராவது போய் காட்டுங்களேன். ஒயின், போய் கொடுத்துட்டு வா. இல்லைக்கா, சும்மா தான், நீங்கள் யாராவது போய் கொடுத்துட்டு வாங்களேன் ப்ளீஸ். ஒயின், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா. சரி, ஓகே, வை, நானே போய் கொடுக்குறேன். இல்லைக்கா, தாங்க, நான் போய் கொடுக்குறேன். ஒயினும் அந்த ஃபைலை வாங்கிட்டு போனான். ஜேகேயோட கேபின் வாசல்ல நின்றுட்டு இருந்தான். போமா சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். ஜேகே கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டு, யா சார், ஃபைல் கொடு. ஜேகே ஒயின் கையிலேருந்து படக்குன்னு அந்த ஃபைலை பிடுங்கணும். ஒயின் ஜேகே விட்டு தள்ளியே நின்றுட்டு இருந்தா. ஜேகேயும் ஃபைலை திருப்பி பார்த்துட்டு இருந்தான். ஒயின் அங்கேருந்து நெளிஞ்சிட்டே இருந்தா. அவள் ட்ரெஸ்ஸில் கை வச்சு அந்த ட்ரெஸ்ஸை இழுத்து விட்டுட்டு இருந்தா. இதெல்லாம் நேற்றே கம்ப்ளீட் பண்ணதில்ல, அகைன் இதையே. என்ன பண்ணிருக்க, இதுக்கு இப்போ ட்ரெஸ் இழுத்துட்டே இருக்கா? சாரி சார், இது அப்படியே பாருங்கள், பின்னாடி இப்போ பண்ண இருக்கும் சார். ஜேகே கோவமாக ஃபைலை மூடிட்டு, உனக்கு என்ன தான் பிரச்சனை, இப்போ எதுக்கு இங்கே நினைஞ்சிட்ருக்கா? அது பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை சார், இந்த ட்ரெஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கா, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது சார், அதான். தெரியாமல் போட்டு வந்துட்டேன். இந்த ட்ரெஸ் எடுக்கும்போதே தெரியாதா இது சின்னதாக இருக்குன்னு? இது வேர் பண்ணும்போது தெரியலையா இது சின்னதுன்னு? இப்போ எதுக்காக தேவையில்லாமல் சீன் போட்டுட்ருக்க? இல்லை சார், ஆஃபீஸில் எல்லோரும் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, நான் மட்டும் லூஸாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அசிங்கமாக இருக்கணும்னு தோணுச்சு, அதுதான் புது ட்ரெஸ் வாங்கினேன். இது என்னென்னா ஒரு மாதிரி ஷார்ட்டாகவே இருக்கா, பழக்கமே இல்லையா, அது ஒரு மாதிரி அசிங்கமாக ஃபீல் ஆகுது சார், கம்ஃபர்டபுளாகவே இல்லை, அதுதான். ஐம் சாரி சார், நான் போகல, நான் அங்கேயே இருக்கேன்னு தான் சொன்னேன். சீனியர் ஸ்டாஃப் தான் போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க, அதான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, சாரி சார். ஜேகே அவன் சீட்லேருந்து அந்த ட்ரெஸ்ஸோட லென்த்தை பார்க்கலான்னு சாஞ்சான். சார் ப்ளீஸ் பார்க்காதீங்க சார், ஆல்ரெடி ஆஃபீஸில் எல்லாருமே பார்க்குற மாதிரியே இருக்கா, ஒரு மாதிரி இருக்குது, சாரி சார். உட்கார். சார் உட்காருன்னு சொன்னேன். இல்லை இருக்கட்டும் சார், நீங்கள் ஃபைலை செக் பண்ணிவிட்டு தந்தீங்கன்னா நான் போயிடுவேன். உட்காருன்னு சொன்னேன். ஓகே. ஒயின் ஜேகே முன்னாடி இந்த ஒரு சேரில் போய் உட்காந்தா. அவள் காலெல்லாம் சேர் கடியில் விட்டுட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இருந்தா. அவ்வளோ நேரம் அப்படியே நர்வஸாக இருந்த அவளோட ஃபேஸ் லைட்டாக ஸ்மைலோடு இருந்துச்சு. ஜேகேயும் அவள் ஃபேஸை பார்த்துட்டு ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ஃபைலெல்லாம் திருப்பி பார்த்துட்டு இருந்தான். ஒயின். சார், இந்தா, எல்லாம் ஓகே தான், ப்ராஜெக்ட் கண்டிப்பாக 10 டேஸில் முடியணும், ஓகே தானே? ஓகே தான் சார், எங்கள் டீமில் இருக்க எல்லாருமே அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு தான் சார் இருக்கும், நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஒரு மாதிரி நர்வஸாகவே பேசுகிறேன், எதுவும் பிரச்சனையா? சிச்சா, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை சார், எனக்கு வெளியே போகணும், அதான். ஒயின், ட்ரெஸ் மாடர்னாக பண்ணணும்னு ஆசைப்படுறது தப்பே இல்லை, நம்ம எவ்வளோ ஷார்ட்டாக வேணாலும் ட்ரெஸ் பண்ணிக்கலாம், பட் அது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அழகாக தெரியணுன்றதுக்காக கம்ஃபர்டபுளாக இல்லாத எதையும் உனக்கு ஃபோர்ஸ் பண்ணிக்காத. அண்ட் அந்த லூஸான டிஷர்ட் அண்ட் அந்த லூஸான பேண்ட்ஸ் அது உனக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. உனக்கு பிடிக்கலன்ற பட்சத்தில் உன்னை அழகாக கட்டிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, உனக்கு எது கம்ஃபர்டபுளோ அதே வேர் பண்ணிக்கோ. இங்கே ஒன்றும் மிஸ் யூனிவர்ஸ் காம்படிஷன் நடக்கலை,
நீ ஒர்க் பண்ண வர உன் ஒர்க் தான் பெஸ்ட்டாக இருக்கணும், உன் காஸ்ட்யூம் இல்லை. ஓகே? யா சார். ஓகே, தேங்க்யூ சார். நான் போவா? சரி போ. வயனும் அவளோட பிளேஸில் வந்து உட்காந்தா. என்ன சொன்னாங்க சார்? எல்லாம் ஓகேன்னு சொன்னாங்க. ப்ராஜெக்ட் கண்டிப்பாக 10 டேஸ்க்குள்ளே வேணும்னு சொன்னாங்க. ஓகே கூட. அப்போ ஜேகே அந்த டீம் லீடருக்கு கால் பண்ணான். சொல்லுங்கள் சார். லாஸ்ட் 2 பேஜஸில் சில மிஸ்டேக்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை என்கிட்ட கொண்டு வா. ஓகே சார். அண்ட் அந்த ஃபைலை நீ கொண்டு வா. ஓகே? ஓகே சார். வைனுக்கு நான் வேறு ஒரு வேலை கொடுத்துருக்கேன். அவள் டேபிளில் இருக்க சொல்லு, எழுந்திருக்க வேணான்னு சொல்லு. ஓகே? ஓகே சார். ஓகே. என்னாச்சு சார், திட்டினாங்களா? இல்லை வைன், மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வர சொன்னாங்க. ஓகேக்கா, நீங்கள் பண்ணித்தாங்க, நான் கொண்டு போகிறேன். உனக்கு கொண்டு வர வேணாம்னு சொன்னாங்க. ஏன் தெரில. உனக்கு ஏதாவது ஒர்க் கொடுத்துருக்காங்களா என்ன? ஏன்க்கா கேட்குறீங்க? இல்லை, உன்னை டேபிள்லேயே குறை சொன்னாங்க. நீ டேபிள்லேருந்து எந்திரிக்க வேணாம், நான் கொடுத்த ஒர்க்கை மட்டும் பார்க்க சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேக்கா. எனக்கு எந்த ஒர்க்கும் கொடுக்கலையே, எதுக்காக நான் டேபிள்லேருந்து எந்திரிக்க வேணும்னு சொன்னாங்க? ஒருவேளை டேபிள்லே உட்கார தான் ஒர்க்கா என்ன? ஹலோ சார், வாங்கிக்கிட்ட கொடு. ஓகே சார். சார், ஹலோ சார், நீ ஒரு பேஜ் டிசைன் பண்ணியிருந்தல்ல? ஆமாம் சார். அதை இன்னும் பெட்டராக பண்ணிவி. ஓகே? அண்ட் உன் டேபிளே இரு. லஞ்ச் கூட உன் டேபிளே சாப்பிடு. நீ இன்ச்சு இங்கேயும் போக வேணாம். உனக்கு எதாவது தேவைன்னா நீ ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேளு. ஓகே? ஓகே சார். சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. ஜேகே பெரிய ஸ்மைலோட அந்த காலை கட் பண்ணான். அவள் ட்ரெஸ் பண்ண அவ்வளோ ஷார்ட்டாக இல்லையே, இதுவே அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையா என்ன? ஷார்ட்டான ட்ரெஸ்ஸில் ஜேகே என்ன பண்ணிருக்கா? ஃபஸ்ட்டு உன் ஒர்க்கை பாரு. அப்படியே ஈவினிங் ஒர்க் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புனாங்க. அப்போ என் ஜேகேயோட கேபின் போனோம். சார், யா கமன். சார், ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? இல்லை சார், சும்மா தான். ஓகே சார், நான் கிளம்புறேன். கிளம்பு. இதை சொல்லிட்டு போகிறதுக்காக வந்தியா என்ன? இல்லை சார், ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு தான் வந்தேன். சொல்லிட்டல, கிளம்பு. ஓகே சார். அண்ட் ஒயின். சார், உனக்கு இந்த ட்ரெஸ் அழகாக இருக்குது. சார், ஒயின் உடனே நர்வஸ் ஆகிட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணேன். நான் ஜஸ்ட் கேஷுவலாக தான் சொன்னேன். ஓகே சார். உனக்கு இந்த ட்ரெஸ் வேர் பண்ணணுன்னா இதுக்கே நீ பேண்ட் போட்டுக்கோ, ஒரு ஓவர் கோட் போட்டுக்கோ, இன்னும் அழகாக இருக்கும். உனக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே சார். ஓகே, பாய். பாய் சார். வைனும் அப்படியே ஆஃபீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனான். நெக்ஸ்ட் டே மார்னிங் தேங்கும் ஜேக்கையும் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாங்க. அப்போ ஒயன் அவளோட இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருந்தா. ரொம்ப தேம்பி அழுதுட்டு இருந்தா. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவளை சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க. என்னடா இங்கே தான் பிரச்சனையா என்ன? எங்கே ஸ்டாஃப்ஸ் யாரையும் காணும்? அப்போ தேங், அங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும்? ஹலோ, என்ன ஆஃபீஸ் டைமில் கூட்டமாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அப்போ அங்கே வந்து ஸ்டாஃப்ஸ்லாம் கொஞ்சமாக நகண்டாங்க. வைன் உட்காந்து அழுதுட்டு இருந்தா. அப்போ தேங், என்னாச்சு, எதுக்கு அழுதுட்ருக்க? எதுவும் ப்ராப்ளமா? ஜேகே என்ன ரியாக்ட் பண்ணனே தெரியாமல் கன்ஃபியூஸ்டாக என்ன பார்த்துட்டு இருந்தோம். வைன் ரொம்ப தேம்பி அழ ஆரம்பிச்சா. ஸ்டாப் திஸ். எதுக்கு இப்போ நீ அழுதுட்ருக்க? அதுவும் ஆஃபீஸ்க்குள்ள உட்காந்து. சார், அது இன்னைக்கு சார். என்னடா எதுவும் பிரச்சனையா? அப்போ என்னோட டீம் லீடர், சாரி சார், இன்றைக்கி ஆஃபீஸ் வர வழியில் ஒரு ஆக்சிடெண்ட். ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணு பஸ் அடித்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு சார். வயன் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அட்மிட் பண்ணிட்டா. இருந்தாலும் வந்ததுலேருந்து இப்படி அழுதுகிட்டே இருக்கா. நாங்களும் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணிட்டோம், இருந்தும் அழுதுகிட்டே இருக்கா. இவ்வளோ தானா? அதான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டல, ஒன்றும் ஆகாது. ஆஃபீஸ் ஹவர்ஸில் இப்படி கூட்டமாக நிற்கிறத நிப்பாட்டிட்டு போய் ஒர்க்கை பாருங்கள், போங்க. என்ன கத்துற? அந்த பிள்ளையை அழுதுட்டுருக்கு. சும்மா இருதயம். அப்படியே அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸ்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்கு அவங்கவுங்க இடத்துக்கு போய் உட்காந்தாங்க. மைண்ட் ரொம்ப தேம்பி அழுதுகிட்டே இருந்தா. அதான் சொல்கிறேன்ல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டல, ஒன்றும் ஆகாது, பயப்படாத. ஓகே சார். நீ வெளியே போகும்போது வாயின உள்ள வந்துட்டு போக சொல்லு. அந்த பிள்ளை பயந்து போயிருக்குடா. நீ ஏதாவது மிரட்டை அழ வைக்காதடா. நான் அந்த மிரட்டெல்லாம் மாட்டேன்டா. நேற்று லாஸ்ட்டாக ஃபைல் அவகிட்ட தான் கொடுத்தேன். ஜஸ்ட் அதை பற்றி தான் விசாரிக்க போகிறேன். நீ அவளை உள்ள மட்டும் வர சொல்லிட்டு போ.
ஓகே, ஆனால் கத்தாத. ஆல்ரெடி நீ கத்துனதில் அந்த பிள்ளை பயந்துருச்சு. கத்த மாட்டேன்டா, நீ சொல்லிட்டு போ. ம். ஹேவைன், ஜேகேயோட கேபின் போறியா? சார், எதுக்கு? இல்லை, ஈவினிங் ஏதோ உன்ட்ட ஃபைல் கொடுத்தானாமே, அந்த ஃபைலை கேட்டான். ஓ ஓகே சார். ஹேவைன், எதுக்கு அலற? அதான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டல, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ம். ஒயின் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு ஜேகே கேபினுக்கு வந்தா. எக்ஸ்கியூஸ் மீ சார். ம், கமன். ஒயின் வந்து தேம்பிட்டே அப்படி நின்றுட்டு இருந்தா. ஃபைலை கொடு. ஆ, இந்தாங்க சார். உட்கார். சார், உட்காரு. ஓகே சார். ஒயின் ஒரு சேரை இழுத்து போட்டு அதில் உட்காந்துட்டு இருந்தா. ஜேகே அந்த ஃபைலை செக் பண்ணிகிட்டு இருந்தான். ஒயின் கண்ணிலேருந்து டியோஸாக விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஜேகே அதை நோட் பண்ணிவிட்டு என்ச்சி ஒயின்கிட்ட வந்தான். இதுக்கு அப்படி அலற? ஓகே, உன் கண்ணு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, உனக்கு பயமாக தான் இருக்கும். அதான் ஹாஸ்பிட்டலில் போய் நீயே சேர்த்துட்டல, அப்புறம் எதுக்காக இப்போ நீ அழுதுகிட்டே இருக்க? எதுவும் நடக்காதுன்னு நீ நம்பணும், அப்போ தான் எதுவும் நடக்காது. ம். ஜேகே ஒயின் பக்கத்தில் நின்றுட்டு இருந்திருப்பான். ஒயின் டக்குன்னு ஜேகே ஹக் பண்ணி, சார் ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கு சார். பாவம் சார், அவள் சின்ன குழந்தை சார். ரோட்டில் நின்று பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா சார். என்கிட்ட கூட அக்கா காசு தரீங்களான்னு கேட்டா சார். அவளுக்கு ஆக்சிடெண்ட்டே ஆயிருக்கக்கூடாது சார். அவள் எதுக்கு சார் ரோட்டில் நின்று பிச்சை எடுக்கணும்? பாவம் இல்லை, அவள் வயசில் இருக்க பிள்ளைங்களாம் ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது அவள் ரோட்டில் நின்று பிச்சை எடுத்துகிட்டு இருக்கா சார். அவள் பிச்சை எடுக்க ரோடுக்கு வராமல் இருந்திருந்தா அவளுக்கு ஆக்சிடெண்ட்டே ஆயிருக்காது சார். ஒயின் பேச பேச ஜேகேக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஜேகேயோட கண்ணு கூட லைட்டாக கலங்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு நீ இதெல்லாம் எவ்வளோ யோசிக்கிற? ஃபர்ஸ்ட் நீ நார்மல் ஆயிரு. அவ்வளோ வண்டி வர இடத்துல வந்து பிச்சை எடுத்தது அந்த பொண்ணோட தப்பு. ஓகே, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இதுக்காக நீ அழுதா எல்லாம் மாறிடுமா? ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டல, ட்ரீட்மெண்ட் நடந்தால் எல்லாம் சரியாயிடும், அவள் நல்லா ஆயிடுவா, ஓகேவா? ஆனால் சார், பாவம் இல்லையா அந்த பொண்ணு? ஏன், அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? உன்னால் ஒருத்தருக்கு ஹெல்ப் தான் பண்ண முடியும். அந்த ஹெல்ப் நீ பண்ணிட்டல, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டா, எல்லாம் நார்மல் ஆகிடுவேன், பயப்படாத. ம். ஃபர்ஸ்ட் இப்படி நீ அழாத. நீ அழுறனால எதுவும் மாறாது, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. ஓகே சார். ஒயின், இந்தா தண்ணி குடி. வேணாம் சார். தண்ணி குடி. தேங்க்யூ சார். நார்மலாக இரு, எல்லாம் சரியாயிடும். ம் ம் ஓகே சார். சரி, ஓகே அப்படின்னு ஜேகே நெஹர்லான்னு பார்க்கும்போது தான் ஒயின் ஜேகே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஜேகே ஒயின் அழுறான்றதே மறந்துட்டு அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஜேகேயோட ஹேண்டை ஒயினோட ஷோல்டரில் வச்சு சாஃப்டாக ரப் பண்ணான். ஒயின் இன்னும் கொஞ்சம் நேரம் அழுதுட்டு ஜேகேயோட செஸ்ட்டில் இருந்து அவளை மூவ் பண்ணான். சாரி சார். இட்ஸ் ஓகே, நீ போய் ஒர்க்க பாரு. ம் ஓகே சார். ஒயின் வெளியே போனதும் ஜேகே அவனோட சீட்டில் வந்து உட்காந்தான். அவன் ஒர்க் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அவன் ஷர்ட்லலாம் ஒயினோட டியர்ஸாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. யாரோ ஒருத்தருக்காக எதுக்கு அவள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறான்? இன்னும் தேம்பிகிட்டே இருக்கா. என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணனே தெரில. அப்படியே யோசிச்சுட்டே ஜேகே அவனோட ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணான். ஈவினிங் அவன் ஜேகேயோட கேபினுக்கு வந்தான். அந்த கிளைண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் மீட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம்ல? ஆமாடா, அவங்க இன்னும் வரவே இல்லை. அவங்க என்ன ஹோட்டலுக்கு வர சொன்னாங்கடா. எதுக்குடா ஹோட்டலுக்கு? இந்த மீட்டை ஹோட்டலில் வச்சுக்கலான்னு சொன்னாங்க. ஓகே, போவோம். இல்லை லேடிஸ்டா, அதனால தான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். நான் மட்டும் போயிட்டு வரேன், நீ வேணாண்டா. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ப்ளீஸ்டா, நான் பார்த்துக்கிறேனே. ம் என் நம்பி இந்த ஒர்க்கை தரமாட்டியாண்ணா? நான் எதுவும் பண்ண மாட்டேன்டா, நான் சும்மா கூட வரேன். ஜிகே ப்ளீஸ் ஜிகே, நீ வேணாம் சொல்கிறேன்ல. அந்த கேர்ள்ஸ் சும்மாவே ஒரு மாதிரிடா, உனக்கு சுத்தமாக பிடிக்காது. கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை நீ வேணான்னு சொல்லிடுவ. ப்ளீஸ்டா. அப்படி தெரிஞ்சதுக்காக நீ போகணும், நமக்கு அது வேணாம்ல. இந்த கிளைண்ட் கிடைக்கணும்னு நான் ரொம்ப வேலை பார்த்துருக்கேன்டா, ப்ளீஸ். என்ன வேலைடா பார்த்தா? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இந்த கிளைண்ட் மட்டும் கிடைச்சாங்கன்னா இவங்க மூலமாக நமக்கு இன்னும் பெரிய பெரிய கிளைண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்கடா, அதுக்காக தான் சொல்கிறேன். இதெல்லாம் நீ கூப்பிடாமல் ஹேண்டில் பண்ணணுன்னா நீ அங்கே வராமல் இருந்தால் தான்டா முடியும். அதனால தான் சொல்கிறேன், நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ சரி, உன் இஷ்டம், என்னாலும் பண்ணு. தேங்க்ஸ்டா, வீட்டில் மீட் பண்ணலாம். பாய். பாய்டா. ஜேகேயும் வீட்டுக்கு போகலான்னு அவன் கேபின்லேருந்து வெளியே வந்தான். ஆஃபீஸில் யாருமே இல்லை, ஆஃபீஸே காலியாக இருந்துச்சு. அங்கே ஒயினோட சீட்டில் ஒயின் மட்டும் உட்காந்து அழுதுட்டு இருந்தான். ஜேகே மெதுவாக நடந்து ஒயின்கிட்ட வந்தான். நீ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஆஃபீஸ் முடிஞ்சில?
ஒரு ஸ்டாஃப்மே இல்லை, நீ மட்டும் என்ன உட்காந்துட்ருக்க? அப்போது ஒயன் டக்குன்னு எந்திரிச்சு ஜேகே டைட்டாக ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சா. ஏய் 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 என்ன என்ன பண்ணுறான் ஒயன்? விட. ஏய் என்ன பண்ணுறான் ஒயன்? சார் சார் அந்த அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்களா சார்? ஓகே, அதுக்கு என்ன சார்? அதுக்கு ரொம்ப காசு செலவாக்குமா? உடனே 2 lakh கட்ட சொல்லியிருக்காங்களா? அந்த பொண்ணோட அம்மாவுக்கு கால் பண்ணாங்க சார். ஏய் சார், இப்போ எனக்கு என்ன பண்ணனே தெரில சார். என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை சார். ஆனால் அந்த பாப்பா பாவம் சார். அவளுக்கு காப்பாற்றவே முடியாதா? ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணலன்னா இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க, எங்களால் எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டாங்களா சார். கொஞ்சம் தள்ளி தான் நின்று பேசி ஜேகேயை டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருந்தா. அந்த ஃபீல் ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜேகே மெதுவாக ஒயினோட பாடியை ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அது எதுவுமே ஒயினுக்கு புரியாமல் ஒயின் பேசாமல் அழுதுகிட்டே இருந்தா. ஜேகே ஒயினை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணான். ஒயினும் ஜேகேயோட தாட் புரியாமல் அவனை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணி அழுதுட்டு இருந்தா. ஒயின் அந்த ஹக்கை பிரேக் பண்ணலான்னு வரும்போது ஜேகே இன்னும் டைட்டாக அவளை ஹக் பண்ணான். சார் சாரி சார். ஏய் ஐம் சாரி. இப்போ என்ன? இப்போ உனக்கு பணம் தானே பிரச்சனை? இப்போ பணம் கட்டினா ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சார். ஆனால் காசு வேணும்ல. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு எங்கே சார் போக முடியும்? அந்த பொண்ணோட அம்மாவே பிச்சை தான் சார் எடுத்துகிட்ருக்காங்க. என்னாலையும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல சார். ஆனால் பாவம் சார் அந்த பொண்ணு. ஈவன் நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா? சார் சார் உனக்கு மணி தானே தேவை. நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேனே சார். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? அப்படின்னு ஒயன் அகைன் ஜேகே டைட்டாக ஹக் பண்ணான். சார் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஏய் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா?